கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கூழாங்கல் கடத்தலை தடுக்க முயன்ற கனிம வளத்துறை அதிகாரிகளை மர்ம கும்பல் கொடூரமாக தாக்கியுள்ளது. விடிய ஆட்சியில் கடமையை செய்யும் அரசு அதிகாரிகள் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதால் அதிகாரிகள் உயிர் பயத்தில் உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதியிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மார்ஷல். அதாவது கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கிராமங்களில் கூழாங்கல் கடத்தப்படுவதாக விழுப்புரம் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த தகவலின் பேரில் நேற்று இரவு விழுப்புரத்தை சேர்ந்த பிளைன் ஸ்குவாட் அதிகாரிகளான விழுப்புரத்தை சேர்ந்த கனிம வளத்துறை உதவி இயக்குனர் ராமஜெயம், உதவி புவியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் அவருடன் கார் ஓட்டுநர் சேகர் ஆகிய மூவரும் நேற்று நள்ளிரவு அந்த கடலூர் மாவட்ட எல்லை பகுதியில் உள்ள கொக்காம்பாளையம் கிராமத்திற்கு வந்துள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்த போது லாரியில் டன் கணக்கில் இந்த கூழாங்கல் கடத்தி செல்வது தெரிய வந்தது அவர்களுக்கு. இதனால் கனிம வளத்துறை அதிகாரிகள் லாரியை பறிமுதல் செய்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றிருந்தனர். அப்போது கொக்காம்பாளையம் கிராமத்தின் அருகே இந்த லாரியை எடுத்துக்கொண்டு சென்ற போது 2 கார்களில் வந்த மர்ம கும்பல் லாரியை வழிமறித்து லாரிக்குள் இருந்த அதிகாரிகள் மற்றும் அவர்கள் வந்த காரில் இருந்த அதிகாரிகளை கீழே இறக்கி கொடூரமாக தாக்கியுள்ளனர். அதாவது உருட்டுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களால் அவர்கள் தாக்கியுள்ளனர். அதே சமயம் அந்த கூழாங்கல் ஏற்றி வந்த லாரியை அந்த அருகில் உள்ள பள்ளத்தில் தலைக்கீழாக கவிழ்த்து விட்டு அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட அந்த கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு தலை, கை, கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் காயமடைந்ததால் அந்த வழியாக வந்த சில பொதுமக்கள் அவர்களை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை முடித்துவிட்டு தற்போது விருத்தாச்சலம் அடுத்த ஆலடி காவல் நிலையத்தில் தற்போது தன்னை தாக்கிய மர்ம கும்பல் மீது புகார் அளித்து வருகின்றனர். அந்த புகாரில் அதிகாரிகள் கூறுவது என்னவென்றால், தங்களை ஒரு 10க்கும் மேற்பட்டோர் தங்களை தாக்கியதாக அவர்கள் புகார் அளித்துள்ளனர். அதாவது பார்த்தோம் என்றால் தற்போது தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு மணல் கடத்தலை தடுக்க செல்லும் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துவது, அந்த மணல் கடத்தல் நடப்பதாக புகார் அளித்தாலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது என பல்வேறு சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறி வரும் நிலையில் அரசு அதிகாரிகளுக்கு ஒரு தடுக்க செல்லும் போது அவர்கள் உயிர் பயம் ஏற்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த விருத்தாச்சலம் உள்ள கனிம வளத்துறை அதிகாரிகளையும் ஒரு கும்பல் தாக்கிய சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. மார்ஷல், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழர் தளபதி.